அடுத்த ஆள் கூட்டியாச்சா? செஞ்சீங்க தானே? இப்போ நீங்கள் இதிலேருந்து ஜாயின் ஆனீங்கன்னு தெரில. ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு பாடத்தெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிளியராக என்னன்னு தெரியலை. நீங்கள் அதில் எதுவும் டவுட் இருந்தால் எனக்கு குரூப்பில் மெசேஜ் ஒன்று போடுங்க, இல்லாட்டி வாய்ஸ் கட் ஒன்று போடுங்க, இல்லாட்டி ப்ரைவேட்டாக எனக்கு மெசேஜ் ஒன்று போடுங்க. நீங்கள் எது வரைக்கும் படிச்சிருக்கீங்க, நம்ம என்ன செய்யறதுன்னு பார்த்துட்டு நான் சொல்கிறேன். சரியா? இப்போ முன்னுக்குள்ள பாடங்கள் தெரியாமல் அடுத்த விஷயத்துக்கு போகிறதும் கஷ்டம். சரியா? பார்த்துட்டு எனக்கு மெசேஜ் ஒன்று போடுங்க. ஓகே. சாஜிகா, ஃபர்ஸ்ட் 5 லட்சம் ஒன்று போட்டிருக்கீங்களா ப்ளஸில்? அஞ்சு. ஆமாண்ணா. ஓகே. அடுத்து ப்ளஸில் 2 லட்சம் ஒன்று போட்டிருக்கோம் சொத்துல, சரிதானே? அடுத்து ஆமாண்ணா. மைனஸில் 1 லட்சம், ப்ளஸில் 1 லட்சம் போட்டிருக்கீங்களா? ஆமாண்ணா. ம். கிருத்திகா கவனிச்சுக்கங்க, நம்ம இப்போ அந்த ஆனா கணக்கை பிளஸ்ல ரெண்டு சொல்லுங்க. ப்ளஸில் 2 லட்சம் பொறுப்புல போட்டிருக்கேண்ணா. ஓகே. இப்போ முதலாவது கொடுக்கல் வாங்கலுக்கு சொத்துல 5 லட்சம் அதிகரிக்கும், உரிமையில் 5 லட்சம் அதிகரிக்கும். கிளியர் தானே? சரிங்கண்ணா. இரண்டாவது கொடுக்கல் வாங்கலுக்கு சொத்துல 2 லட்சம் அதிகரிக்கும், பொறுப்புல 2 லட்சம் அதிகரிக்கும். மூணாவது ஓகேண்ணா. கொடுக்கல் வாங்கலுக்கு சொத்துல ஆஹ், 1 லட்சம் அதிகரிக்கும், சொத்திலே 1 லட்சம் குறைவடையும். சரிங்க. நான்காவது கொடுக்கல் வாங்கலுக்கு சொத்துல 60,000 அதிகரிக்கும், உரிமையில 60,000 அதிகரிக்கும். ஐந்தாவது கொடுக்கல் வாங்கலுக்கு அண்ணா சொத்துல கதைக்கிறது சரியா கேட்க. அண்ணா கதைக்கிறது கிளியரா அதுவே விளங்கலண்ணா. சரி. ஓகே. இப்ப கவனிச்சுக்கங்க. சரியா? இப்ப இதுல சரி. கேக்குதா இப்ப? ஓகேண்ணா. ஓகே. அண்ணா. அதுல ஆஹ், அஞ்சாவது கொடுக்கல் வாங்கலுக்கு தான் இப்ப சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஆஹ், சொத்துல 10,000 குறையும், உரிமையில 10,000 குறையும். சரியா பஞ்சிருக்கீங்க தானே? அடுத்து ஆறாவது கொடுக்கல் வாங்கலுக்கு 20,000 காசுல குறையும், அடுத்து உரிமையில 20,000 குறையும். ஏழாவதுக்கு ஓகேண்ணா. சொத்திலேயே 1 லட்சம் குறையும், 1 லட்சம் அதிகரிக்கும். இது நம்ம முதல்ல டிஸ்கஸ் பண்ணது தான், நான் திருப்பி சொல்றேன் நீங்க எப்படி பதிஞ்சிருக்கீங்கன்னு பார்க்கறதுக்கு. சரியா? அடுத்து எட்டாவது கொடுக்கல் வாங்கலுக்கு சொத்துல 5,000 குறையும், உரிமையில 5,000 குறையும். ஒன்பதாவது கொடுக்கல் வாங்கலுக்கு சொத்துல 5,000, சாரி 50,000 அதிகரிக்கும், உரிமையில 50,000 அதிகரிக்கும். பத்தாவது கொடுக்கல் வாங்கலுக்கு சொத்துல சரிங்க. 20,000 குறையும், காசுல சாரி பொறுப்புல 20,000 குறையும். இப்படி பதிஞ்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்திருக்க ஆன்சர் என்னது? சாஜிகா, கிருத்திகா, சொத்துல கூட்டி எவ்வளவு வந்துச்சு? அண்ணா சொத்து நான் சொல்லுங்க. 5,75,000. 5,70,000. 5,70,000. இப்போ நான் கேட்டது சொத்துல மொத்தமா தானே நம்ம பதிஞ்சோம். எப்படி 5,75,000 வந்துச்சு? அண்ணா அந்த நான் சொத்துல பதியக்குள்ள 20,000 குறையுங்கிறது பதியலண்ணா, பொறுப்புலத்தானே அதை பதிஞ்சேன். பொறுப்புல ஒரு இடத்துல மட்டும் பதியக்கூடாது, 2 இடத்துலயும் பதியணும் தானே? நான் காசை எடுத்து கொடுத்தேன்னா காசு குறையுமா இல்லையா? குறையும்ண்ணா. குறையும். அதான் நீங்க எனக்கு குரூப்ல போட்டோ ஒன்று போட்டீங்கன்னா சரி, நான் இப்ப பாத்துக்கலாம் நீங்க எங்கன பிழை விட்டுறீங்கன்னு சொல்லி. சரிண்ணா. ஆ. ஓகே. இப்போ முதலாவது கணக்கு தானே பிழை வரும். சரியா? நம்ம 2 3 கணக்கு டிஸ்கஸ் பண்றேன், சரி ஆகிடும். பார்ப்போம்.
குரூப்ல போட்டாச்சா ஃபோட்டோஸ் கணக்கு செஞ்சு இப்போ போட்டிங்கன்னா தான் நீங்கள் என்ன மிஸ்டேக் விட்டுருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். அந்த ஒரு ஆள் போட்டாங்க. ஓகே. அஞ்சு ரெண்டு ஒன்று சரி 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 10 சரி 20 சரி 1,00,000 குறையும் சரி 5,000 சரி 50,000 சரி 20,000 சரி. ஓகே. இப்போ இதில் நீங்கள் கூட்டினதில் தான் மிஸ்டேக் விட்டுருக்கீங்க போல. இதில் பார்ப்போம். கூட்டினா மொத்தமாக எவ்வளோ வருது? நீங்க சொல்லுங்க. 20,000 இப்ப 15 நீங்க சொத்துல சொன்னது. 20,000 இப்போ பதிஞ்சிருக்கீங்க. ஓகே ஓகே ஓகே. அந்த 20,000 ஏன் பதிஞ்சுங்கன்றது கிளியர் தானே? காசை வெளியே எடுத்து கொடுத்துருக்கீங்க, அதனால 20,000 பதிகிறீங்க. சொத்து குறையுது. ம். இப்போ முதலாவது 5,00,000, ஓகே அடுத்து ப்ளஸ் 2,00,000 7,00,000 சரியா? 5,00,000 ப்ளஸ் 2,00,000 அப்போ 7,00,000. அடுத்து 1,00,000 கூடுது, 1,00,000 குறையுது. அப்போ அதை கூட்டணுமா? தேவையில்ல. அடுத்து 60,000 அதிகரிக்குது. அப்போ 7,60,000. அப்போ அடுத்து 10,000 ஒன்று குறையுது. அப்போ 7,50,000. அடுத்து ஒரு 20,000 குறையுது. அப்போ 7,30,000. அடுத்து 1,00,000 கூடுது, குறையுது. அதை பதியணுமா? தேவையில்ல. கூட்டணுமா? தேவையில்ல. இப்போ எவ்வளோ வந்துச்சு? 7,00,000 எவ்வளோ வந்துச்சு? 30,000. இப்போ அதோட திருப்பி ஒரு 5,000 குறையுது. 7,30,000 5,000 குறைஞ்சா எவ்வளோ? 7,25,000 சரியா? அடுத்து 7,25,000 50,000 கூட்டினோம்னா 7,75,000. 70 அந்த 7,75,000 20,000 கழிச்சோம்னா 7,55,000 எவ்வளோ வரும்? 7,55,000. மொத்த சொத்து எவ்வளோ வருது? இப்போ 7,55,000 போட்டுங்க பாப்பா. சொத்து கீழே போட்டாச்சா? ம். அடுத்து உரிமை. ஓகேண்ணா. அடுத்து உரிமை. நல்லா கவனிச்சுக்கணும் சரியா? அடுத்து உரிமை. இப்போ உரிமை அவ்வளோத்தையும் கூட்டுவோம். 5,00,000 போட்டிருக்கோம். 5,00,000 5,60,000 5,50,000 5,30,000 5,25,000 5,25,000 50,000 கூட்டினோம்னா 5,75,000. உரிமையில போட்டாச்சு 5,75,000. நல்லா கவனிச்சுக்கணும். கூட்டுற நேரம் இப்படி கூட்டினோம்னா சரி. ஆமாண்ணா. நம்ம இல்லாட்டி 1 2 அதெல்லாம் நம்ம நேராலாம் எழுத மாட்டோம் இப்படி கணக்கு செய்யற நேரம். அப்போ அதனால நீங்க மனக்கணக்கில் இப்படி கூட்ட பழகிக்கணும். 5,00,000 5,60,000 5,50,000 5,30,000 5,25,000 அதோட 5,50,000 கூட்டணும்னா 5,75,000 சரியா? அடுத்து பொறுப்பு. பொறுப்புல என்ன இருக்கு? 2,00,000 ஒன்று இருக்கு. அதுல இருந்து 20,000 ஒன்று கழிச்சிருக்கோம். அவ்வளோதானே நம்ம வாங்கின கடனில் திருப்பி கொடுத்தோம். அப்போ 2,00,000 இருந்து 20,000 போணுச்சுன்னா 1,80,000. பொறுப்புல 1,80,000 வந்திருக்கா? வந்திருக்கு. இப்போ இந்த ஆமாண்ணா. பொறுப்பையும் உரிமையும் கூட்டுனா எவ்வளவு வருதுன்னு கண்டுபிடிங்க எனக்கு. பொறுப்பையும் உரிமையையும் கூட்டி எவ்வளவு வருதுன்னு கண்டுபிடிங்க. கூட்டி சொல்லுங்க ஒரு ஆள். ஏழு லட்சத்தி 55,000. வெரி குட். 7,55,000. இப்போ அடிப்படை கணக்கீட்டு சமன்பாடு என்ன சொல்லுது? சொத்து சமன் உரிமை சக பொறுப்பு. அப்ப சொத்துக்கு உரிமையும் பொறுப்பையும் கூட்டி வர்ற தொகை சமனா இருக்கணும்னு தானே அடிப்படை கணக்கீடு சமன்பாடு சொல்லுது. அப்ப நம்ம செஞ்சது சரியா? இப்ப சரிண்ணா. இப்ப சரிதானே? சொத்து 7,55,000. அதே மாதிரி பொறுப்பையும் உரிமையும் கூட்டி வர்றதும் 7,55,000 காணப்படுது. அப்ப நம்ம செஞ்சது சரி. கிளியரா? இப்பதான் முதலாவது கணக்கீட்டு சமன்பாடு கேள்வி ஒன்று செஞ்சிருக்கோம் சரியா? முதலாவது கணக்கீட்டு சமன்பாடு கேள்வி ஒன்று செஞ்சிருக்கோம் சரியா? இப்ப இதுல இங்க நம்ம செஞ்சது இந்த சமன்பாட்டுல பஞ்சம் சரியா? இந்த சமன்பாட்டுல நம்ம பதிஞ்சோம். நம்ம இதுல பஞ்சம் சொத்து சமன் உரிமை சக பொறுப்பு. இந்த சமன்பாட்டுல நம்ம பதிஞ்சோம் சரியா? இப்போ அந்த சமன்பாடை அவங்க எப்படி வேணாலும் கொடுக்கலாம், எப்படி வேணாலும் கொடுக்கலாம் உடைச்சு.
சொத்தை வந்து ரெண்டா பிரிக்கலாம். நிலையான சாரி நடைமுறை சொத்து, நடைமுறை அல்லா சொத்து. அடுத்து உரிமை, பொறுப்பு ரெண்டா பிரிக்கலாம். நடைமுறை பொறுப்பு, நடைமுறை அல்லா பொறுப்பு. அப்படி பிரிச்சு கொடுக்கலாம். அப்போ நம்மளுக்கு என்ன விஷயம் தெரிஞ்சிருக்கணும்? எது சொத்து, அதுல எது நடைமுறை சொத்து, எது நடைமுறை அல்லா சொத்து, எது நடைமுறை பொறுப்பு, எது நடைமுறை அல்லா பொறுப்பு, அப்படின்ற விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும். சரியா? இப்போ இங்க எப்படி அவங்க கொடுத்துருக்காங்க? சரிப்பா. இங்க கணக்குக்கு ஏத்த மாதிரி உபகரணம்னு ஒரு நிரல் கொடுத்துருக்காங்க. அடுத்து நிலையான வைப்புன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அடுத்து காசுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இது மூணும் சேர்த்து தான் சொத்து. அடுத்து உரிமைக்கு தனியா ஒன்று கொடுத்துருக்காங்க. பொறுப்பு வந்து இங்க வங்கி கடன் மட்டும்தான் இருக்கு, அதனால பொறுப்புன்னு கொடுக்காம வங்கி கடன்னு கொடுத்துட்டாங்க. சரியா? இங்க காசு உபகரணம் 1,00,000 இருக்கு, நிலையான வைப்பு 1,00,000 இருக்கு. அடுத்து காசு வந்து 5,55,500. மொத்தமா கூட்டணும்னா 7,55,500. அதே மாதிரி உரிமை இங்க இருக்கு 5,75,500. வங்கி கடன் இருக்கு 1,80,000. ரெண்டையும் கூட்டணும்னா 7,55,500. கிளியரா அந்த விஷயம்? ஓகே, வெரி குட். அடுத்த விஷயம் இப்போ நீங்க என்ன செய்யணும்? இந்த கேள்வியும் செய்யணும். சரியா? செஞ்சு ஆன்சர் போடணும். எப்படி? இங்க கொடுத்துருக்க மாதிரி ஃபார்மேட் அடிக்கணும். அடுத்த கேள்விக்கு எப்படி? அடுத்து இங்க கொடுத்துருக்க மாதிரி ஃபார்மேட் அடிச்சு இதே விஷயத்த பார்க்காம நீங்க திருப்பி பதியணும். சரியா? இப்போ ஒரு கொடுக்கம் மூலதனம் இடல்னா என்னன்னு தெரியும், பற்றுனா என்னன்னு தெரியும், செலவுனா என்ன, வருமானம்னா என்ன, செலவுனால என்ன நடக்கும், வருமானம்னால என்ன நடக்கும், ஒரு சொத்து கூடி சொத்திலே குறையிற கொடுக்கல் வாங்கல் இருக்கு. இந்த விஷயமெல்லாம் கிளியர் தானே? இப்போ நீங்க என்ன செய்யணும்? இங்க கொடுத்திருக்க சமன்பாட்டுக்கு ஏத்த மாதிரி பதியணும். அதுல நீங்க பார்க்காம பதியணும். சரியா? செஞ்சு ஆன்சர் போடுவீங்க தானே இதுக்கு? ஆமாண்ணா. ஓகே. அடுத்த கேள்வி. அப்ப அடுத்த கேள்விக்கு நம்ம போவோம். சரியா? இப்போ இது வந்து புது வணிகம். முதல்ல டிஸ்கஸ் பண்ணது புது வணிகம். முதல்ல டிஸ்கஸ் பண்ணது என்னது? புது வணிகம் ஒண்ணு. அதனாலதான் ஆரம்பத்துல அவங்க சொத்து மீதி 0 இருந்துச்சு. புது வணிகம்னால ஆரம்பத்துல அவங்க சொத்து மீதி எவ்வளவு இருந்துச்சு? 0. அதுக்கப்புறம் நம்ம தானே முதலாவது கொடுக்கல் வாங்கலே பதிஞ்ச வணிகத்துல மூலதனம் இட்டு. இப்போ எல்லா டைம்லயும் வணிகத்துல அப்படியே இருக்குமா? இல்ல. இப்போ ஜனவரி மாசம் ஆரம்பிக்கிறோம்னா வணிகத்தை, ஜனவரி 1ஆம் தேதி அப்படி இருக்கும். பிப்ரவரி 1ஆம் தேதி எப்படி இருக்கும்? போன மாசத்துல இருந்த கடைசி மீதி எல்லாம் பிப்ரவரி 1ஆம் தேதி இருக்கும் தானே? ஆமாண்ணா. நல்லா கவனிச்சுக்கணும். சரியா? என்ன விஷயம்னா, இப்போ ஜனவரி 2026 ஜனவரி மாதம் 1ஆம் தேதி தான் அந்த வணிகத்தை ஆரம்பிச்சோம். ஜனவரி 1ஆம் தேதி வணிகத்தின் சொத்துக்கள் 0. 1ஆம் தேதி காலையில 6 மணிக்கு வணிகத்தின் சொத்து 0, உரிமை 0, பொறுப்பு 0. ஜனவரி 1ஆம் தேதி காலையில 7 மணிக்கு உரிமையாளர் காசை கொண்டு வந்து வணிகத்துல வைக்கிறாரு. அப்ப காசை கொண்டு வந்து வைக்கிறாருன்னா அப்ப வணிகத்தின் சொத்து உருவாகுது புதுசா. அடுத்து உரிமையும் உருவாகுது. அடுத்து ஜனவரி 4ஆம் தேதி பேங்க்ல போய் கடன் வாங்குறாரு. அப்ப வணிகத்தின் பொறுப்பு உருவாகுது. அடுத்து ஜனவரி 10ஆம் தேதியில இருந்து பிசினஸ் ஆரம்பிக்கிறாரு. அப்ப வியாபாரம் போகுது, செலவுகள் ஏற்படுது, இப்படி நடந்துட்டு போகுது. இப்ப ஜனவரி 31ஆம் தேதி வந்துருச்சு. இப்ப ஜனவரி 31ஆம் தேதி வணிகத்தின் சொத்து பொறுப்பு உரிமையெல்லாம் திருப்பி 0க்கு வந்துருமா? இல்ல. சொத்து பொறுப்பு உரிமை ஒரு மீதியா இருக்கும். அப்ப ஜனவரி 31க்கு அடுத்து பிப்ரவரி 1ஆம் தேதி நம்ம இப்ப கணக்கு செய்ய போறோம். பிப்ரவரி 1ஆம் தேதியில இருந்து பிப்ரவரி 28ஆம் தேதி வரைக்குமான கணக்குகளை இப்ப செய்ய போறோம். இந்த திகதியில ஆரம்ப மிகுதிகள் அப்போ ஒண்ணு இருக்கும். போன மாசம் நடந்ததுல மீதிகள்லாம் இருக்கும் தானே? சொத்து இவ்வளவு இருக்கும், உரிமை இவ்வளவு இருக்கும், பொறுப்பு இவ்வளவு இருக்கணும். அப்ப முதலாவது அடுத்த வருஷத்தை எடுத்து கேக்கி ஆரம்ப மிகுதி எவ்வளவுன்னு நம்ம கண்டுபிடிச்சு பார்த்து போடணும். சரியா? இப்போ இப்போ இது ஒரு புது விஷயம் தான் உங்களுக்கு. சரியா? முதலாவது இனிஷியல் ஆரம்பத்துல என்ன வணிகம் முதலாவது ஆரம்பிக்கிற வணிகத்துல எப்படி பதியணும் அப்படின்னு விஷயத்த பார்த்தோம். இப்போ ஏற்கனவே இருக்க ஒரு வணிகத்துல பதிவு செய்யற மாதிரி இருந்தா ஆரம்ப மிகுதி அப்படின்னு ஒரு வரும். இப்போ ஜனவரி மாதம் 31ஆம் தேதி காணப்பட்ட மிகுதி தான் பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதிக்கான ஆரம்ப மிகுதி. ஆரம்ப மிகுதினா என்னன்னு விளங்கிச்சா? இப்ப ஜனவரி மாதம் 31ஆம் தேதி காணப்பட்ட மிகுதி தான் பிப்ரவரி மாதத்தின் 1ஆம் தேதிக்கான ஆரம்ப மிகுதி. கிளியரா? ஓகே. இப்போ முதலாவது அப்ப சொத்து பொறுப்பு உரிமை எடுத்து கேக்கி முதலாவது கொடுக்கல் வாங்கல பதிவு செய்யறதுக்கு முதல்ல என்ன செய்யணும்?
ஆரம்ப மிகுதி இருக்கா இல்லையான்றதை செக் பண்ணணும். ஆரம்ப மிகுதி இருக்கா இல்லையான்றதை செக் பண்ணணும். அப்ப செக் பண்ணி முதலாவது என்ன செய்யணும்? அந்த ஆரம்ப மீதி இருந்தா ஆரம்ப மீதிகளை போடணும். அடுத்து தான் நம்ம ஏனைய கொடுக்கல் வாங்கல்களை பதிவு செய்ய ஆரம்பிக்கணும். இப்போ செயற்பாடு, அதாவது உதாரணம் 2க்கு போவோமா? அடுத்த உதாரணத்துக்கு போவோமா? போவோண்ணா. ஓகே. இப்போ அந்த ஜனவரி 31ஆம் தேதி 10,000, நான் சொல்றேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஜனவரி, சரியா? ஜனவரி 31ஆம் தேதி சொல்றாங்க. எப்படி இருக்குன்னா, சொத்து 5 லட்சம் இருக்கு. சொத்து எவ்வளவு இருக்கு? 5 லட்சம் இருக்கு. இப்போ அந்த திகதியில ஜனவரி 31ஆம் தேதியில ஜனவரி 31ஆம் தேதியில சொத்து சமன் உரிமை சக பொறுப்புன்னு கட்டாயம் இருக்கணுமா இல்லையா? ஆமாண்ணா. கட்டாயம் அப்படி இருக்கணும். இப்போ இவங்க சொல்றாங்க ஜனவரி 1ஆம் தேதி சொத்து சமன், சொத்து வந்து 5 லட்சம், பொறுப்பு 3 லட்சம். சொத்து 5 லட்சம், பொறுப்பு 3 லட்சம். அப்ப உரிமை எவ்வளவா இருக்கும்? உரிமை எவ்வளவாக இருக்கும்? 2 லட்சம். வெரி குட். 2 லட்சம். அவ்வளவுதான், அவ்வளவுதான். வெரி குட். 2 லட்சம். அவ்வளவுதான் விஷயம். விளங்குச்சா? இப்போ சொத்து கொடுத்துட்டாங்க, பொறுப்பு கொடுத்துட்டாங்க, மிகுதி இருக்கிறது உரிமை தானே. அப்ப சொத்துல இருந்து சொத்து சமன் உரிமை சக பொறுப்பு. சொத்து 5 லட்சம்னா அப்ப சொத்து 5 லட்சம். இப்ப இதுல வந்து 2 லட்சம் வந்து சொத்து 5 லட்சம். இப்ப இதுல இந்த 2 வந்து என்னன்னு சொல்லி, இந்த 3 வந்து என்னன்னு சொல்லிட்டாங்க? பொறுப்புன்னு சொல்லிட்டாங்க. அப்ப மிகுதி இருக்க இந்த 2 தானே அங்க உரிமையா இருக்கும். அவ்வளவுதான் விஷயம். கிளியரா? ஆமாண்ணா. ஓகே. இப்போ அந்த ஆரம்ப மிகுதியில அப்ப ஒரு மிகுதியை மட்டும் கொடுத்தாங்கன்னா மத்த மிகுதியை கண்டுபிடிக்கலாம் தானே. உரிமையை கொடுத்துட்டாங்க, அப்ப நம்ம என்னத்தை கண்டுபிடிக்கலாம்? பொறுப்பை கண்டுபிடிக்கலாம். பொறுப்பு கொடுத்துட்டாங்க, உரிமையை கண்டுபிடிக்கலாம். பொறுப்பையும் உரிமையும் கொடுத்துட்டாங்கன்னா என்னத்தை கண்டுபிடிக்கலாம்? சொத்தை கண்டுபிடிக்கலாம். விளங்குச்சா? ஏன்னா அதுல நீங்க கூட்டினா தானே இங்கிட்டு வரும் பெறுமதி. விளங்குச்சா? இப்ப நான் சொன்ன விஷயம் விளங்குச்சா? ஓகே. எப்படி? சொத்தை கொடுத்துருக்காங்க, உரிமையை கொடுத்துருக்காங்க, அப்ப பொறுப்பை கண்டுபிடிக்கலாம். சொத்தை கொடுத்துருக்காங்க, பொறுப்பை கொடுத்துருக்காங்க, அப்போ உரிமையை கண்டுபிடிக்கலாம். இல்லாட்டி சொத்தை கொடுத்துருக்காங்க, உரிமையை கொடுத்துருக்காங்கன்னா பொறுப்பை கண்டுபிடிக்கலாம். இல்லாட்டி பொறுப்பையும் உரிமையும் கொடுத்துருக்காங்கன்னா சொத்தை கண்டுபிடிக்கலாம். இப்போ உதாரணம், அடுத்த உதாரணத்துக்குள்ள போவோம். என்ன சொல்லியிருக்காங்க, சரியா? இப்போ அடுத்த கேள்வியெல்லாம் நீங்க தனித்தனியா செய்யணும். அதுக்கப்புறம் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணணும், சரியா? இப்போ இதுல மேலோட்டமா என்ன விஷயம் இருக்கு அப்படின்றத இப்ப கதைப்போம். சாமுவேல் வணிகத்தை ஒரு கணக்கு எடுத்தா முதலாவது எப்படி வாசிக்கணும் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இன்னும் நம்ம கணக்கு செய்யறது தானே தொடர்ந்து. அப்ப நம்ம வணிக கல்வி பாடத்துல ஒரு கணக்கு எடுத்தா எப்படி வாசிக்கணும், அந்த கணக்கை வாசிக்கிறதுக்கு ஒரு ஃபார்மேட் ஒன்று இருக்கு, சரியா? அந்த கணக்கை எப்படி வாசிக்கணும்னா முதலாவது கணக்குன்ற தலைப்பை வாசிக்கணும். முதலாவது எல்லா கேள்வி எடுத்தாலும் தலைப்பு தானே வாசிக்கணும். அந்த மாதிரி முதலாவது தலைப்பு வாசிக்கணும். எப்படின்னா, சாமுவேல் வணிகத்தில் 2026 8/1 திகதியில் பின்வரும் மிகுதிகள் காண முடிந்தது. இது வரைக்கும் வாசிச்சிட்டோம். இப்ப சாமுவேல் வணிகத்தின், சரியா, 2026 8/1 இந்த மிகுதிகள் காணப்படுச்சு. இது வரைக்கும் வாசிச்சிட்டோம். அடுத்து வந்து லைட்டை சும்மா பார்க்குறோம். இதெல்லாம் ஃபுல்லாக வாசிக்கணுமா? தேவையில்ல. சொத்து இருக்கு, பொறுப்பு இருக்கு. அடுத்து இந்த விஷயம் 2026 ஆகஸ்ட் மாதம், அதாவது 8ஆம் மாதம் முதல் வாரத்தில் இடம்பெற்ற கொடுக்கல் வாங்கல்கள் பின்வருமாறு. அடுத்து இந்த விஷயத்தை வாசிச்சிட்டோம். முதல் வாரத்தில், இந்த 8ஆம் மாதம் முதல் வாரத்தில் இடம்பெற்ற கொடுக்கல் வாங்கல்கள் கொடுத்துட்டாங்க, சரியா? அடுத்து எங்க போயிடணும்? கீழே இதெல்லாம் வாசிச்சுக்கிட்டு இருந்தா சும்மா டைம் போயிடும். அடுத்து எங்க போயிடணும்? என்ன கேள்வி கேட்டிருக்காங்க. அடுத்து எங்க போயிடணும்? என்ன கேள்வி நம்மகிட்ட கேட்டாங்க அப்படின்றதுக்கு போயிடணும். முதலாவது ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருக்காங்க. 2026 8/1 முதலாம் திகதி வணிகத்தின் திகதி அன்று உரிமையாளருக்கு உரிமை பெறுமதியினை கணிப்பிடுக. உரிமையாளரின் உரிமை பெறுமதியினை கணிப்பிடுக. இப்போ இவ்வளவு நேரம் இதெல்லாம் வாசிச்சுட்டு இருந்தா வேஸ்ட் தானே. அப்ப முதலாவது என்ன செய்யணும்? அந்த உரிமை எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும். அப்ப உரிமை கண்டுபிடிக்கிறதுக்கான சமன்பாடு நமக்கு தெரிஞ்சிருக்கணும்.
உரிமை கண்டுபிடிக்கிறதுக்கான சமன்பாடு முதல்ல அந்த 2 லட்சம் சொன்னீங்க அந்த மாதிரி தான். எப்படி? உரிமை சமன் சொத்து சய பொறுப்பு. உரிமை கண்டுபிடிக்கிறதுக்கான சமன்பாடு என்னது? சொத்து உரிமை சய சமன் சொத்து சக சொத்து பொறுப்பு. சய பொறுப்பு. பொறுப்பு அண்ணா. சொத்துக்கள் எவ்வளவு இருக்குன்னு பார்க்கணும். இப்பதான் நம்ம இங்க வரோம். சொத்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 3 லட்சம், 2 லட்சம், 1 லட்சம், 2 லட்சம். அப்ப 4 4 5 9 லட்சங்கள் சொத்து. சரி, 4 4 8 லட்சம் சொத்து இருக்குண்ணா. ஓகேயா? 8 லட்சம் தானே? ஓகே அண்ணா. ஓகே, 8 லட்சம் சொத்து. ஆமாண்ணா அடுத்து பொறுப்பு ஆமாண்ணா. எவ்வளவு இருக்கு? பொறுப்பு எவ்வளவு இருக்கு? 3 1. அப்ப எவ்வளோ? 4 லட்சம். அப்போ சொத்து 8 லட்சம், 4 பொறுப்பு 4 லட்சம்னா உரிமை எவ்வளோ? 4 லட்சம். சரியா? ஆ. அடுத்து இரண்டாவது கேள்வியை வாசிக்கணும். முதலாவது கேள்வி ஓகே தானே? ஓ அண்ணா. இரண்டாவது கேள்வி. இரண்டாவது கேள்வி என்னன்னா, கொடுக்கல் வாங்கல்கள் கணக்கீட்டு சமன்பாட்டின் தாக்கத்தை ஏற்படுத்தும் முறை. அடுத்து இந்த கொடுக்கல் வாங்கலை கணக்கீட்டு சமன்பாட்டில் பதிய சொல்லிட்டாங்க. அவ்வளவுதான். சரியா? இப்போ என்ன செய்யணும்? சொத்து சமன் உரிமை சக பொறுப்பு அங்க கொடுத்துருக்க ஃபார்மேட்டு டைரெக்டாக அடிச்சிட்டோம். சரியா? இப்போ இதுக்கப்புறம் இங்க கொடுத்துருக்க ஃபார்மேட்லயே நம்ம செஞ்சு பழகுவோம். சொத்துனா அந்த சொத்து அவ்வளோத்தையும் ஒண்ணா போடாம தனித்தனியா பிரிச்சு போடுவோம். என்னென்ன கொடுத்துருக்காங்க? தளப்பாடம் கொடுத்துருக்காங்க, சரக்கிருப்பு கொடுத்துருக்காங்க, கடன் பட்டோர் கொடுத்துருக்காங்க, காசு கொடுத்துருக்காங்க. உரிமை, அடுத்து உரிமைக்கு ஒரு நிரல் கொடுத்துருக்காங்க. வங்கி கடன், கடன் கொடுத்தோர். பொறுப்பை ரெண்டா பிரிச்சுட்டாங்க. வங்கி கடன் கொடுத்துருக்காங்க, கடன் கொடுத்தோர்னு கொடுத்துருக்காங்க. சரியா? இந்த ஃபார்மேட்டை அடிச்சிடணும். அடுத்து தான் எங்க சரிண்ணா போகணும்? அடுத்து தான் எங்க போகணும்னா இங்க போகணும். சரியா? கொடுக்கல் வாங்கல என்னன்றதை வாசிக்கணும். விளங்குச்சா? முதல்ல இந்த கொடுக்கல் வாங்கல அவ்வளோத்தையும் வாசிச்சுட்டு இருந்தா டைம் அநியாயம் தானே, என்னத்துக்குன்னு தெரியாம. இப்ப என்ன செய்யறோம்? ஒரு கொடுக்கல் வாங்கல ஆமாண்ணா வாசிக்கணும். முதலாவது ஒரு கொடுக்கல் வாங்கல். விற்பனைக்காக 1 லட்சம் பெறுமதியான பண்டங்கள் கொள்வனவு செய்யப்பட்டது. கொடுக்கல் வாங்கல வாசிச்சாச்சு, கொண்டு வந்து பதிஞ்சாச்சு. அடுத்து ரெண்டாவது கொடுக்கல் வாங்கல். எல்லாத்தையும் ஒரே தான் வாசிச்சுட்டு நம்ம இங்கே செய்ய தொடங்க வேண்டிய அவசியமே இல்லை. சரியா? ரெண்டாவது கொடுக்கல் வாங்கல் வாசிக்கணும். ரூபாய் 1 லட்சத்துக்கு கொள்வனவு செய்யப்பட்ட பொருட்தொகுதி ஒன்று 1,25,000 விற்பனை செஞ்சோம். அப்போ 1 லட்சம் பெறுமதியான பொருளை 1,25,000 வித்துடும். அப்போ காசு 1,25,000 வருது. பொருள் வந்து 1 லட்சம் குறைஞ்சு போயிடுச்சு. அதனால கிடைச்ச லாபம் யாருக்கு போய் சேரும்? உரிமையாளருக்கு போய் சேரும் அப்படின்னு யோசிச்சுட்டு பதிவு செய்கிறோம். சரியா? நான் இப்போ ஃபுல் விஷயத்தையும் இங்கே சொல்ல போகிறது இல்லை, நான் அப்படின்னு சொல்லிடுறேன் போல. சரியா? நீங்கள் இதை யோசிச்சு பதிவு செய்யுங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். சரியா? அடுத்து வங்கி கடன். வங்கி கடனை பார்க்குறோம். மேலே செலுத்துகிறோமா? வங்கி கடன் மேலே இருந்திருக்கு. ஆறாம் மீதி வங்கி கடன் இருந்திருக்கு. அப்போ 3 லட்சம் இருந்திருக்கு. அப்போ அதில் ஒரு பகுதியை தான் இந்த பையனை திருப்பி செலுத்துறோம். இந்த மாதம் 50,000 திருப்பி செலுத்துகிறோம். வங்கி கடனை திருப்பி செலுத்தினா எப்படி பதியணும்னு தெரியும் உங்களுக்கு. அடுத்து சம்பளம் கொடுக்குறோம். அடுத்து சம்பளம் அண்ணா படிச்சோம் தானே? சொல்லுங்க. எஸ்கியூஸ் அண்ணா, கதைக்கிறது விளங்க மாட்டேங்குது அண்ணா சரியா. ஓகே ஓகே ஓகே. இப்போ பாருங்க, கவரேஜ் இஷ்யூனால அப்படியே இதாகுது. இப்போ இன்னும் அப்படியா இருக்கு. ஓகே அண்ணா. ஓகே இப்போ ஓகே அண்ணா. ஓகே ஓகே. ஓகே அண்ணா. வீடியோ ஆஃப் பண்ணா ஓகே வருது. ஓகே. இப்போ இந்த வங்கி கடன் பதிய தெரிந்த வங்கி கடன் மீள செலுத்துதல் டிஸ்கஸ் பண்ணணும், தெளிவாக டிஸ்கஸ் பண்ணணும். அடுத்து ஓ அண்ணா. சம்பளம் கொடுத்தா, சம்பளம் என்பது வணிகத்துக்கு ஒரு செலவு. சம்பளம் கொடுத்தா பதிவு செய்ய தெரிந்தானே, செலவுக்கு காசு கொடுத்தா. அடுத்து வணிகத்தின் மீள் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த பொருட்கள், திருப்பி விற்கிறதுக்காக வச்சிருந்த பொருட்கள் 20,000 பெறுமதியாக கிரயம் கொண்டவை. 20,000 பெறுமதியான பொருளை சாமுவேல் தனது சொந்த தேவைக்கு எடுத்துட்டாரு. அப்ப இதுக்கு பேர் என்ன? ஒரு வணிகத்துல சொந்த தேவைக்காக எடுக்கிறாங்களா இருந்தா அதுக்கு பேர் என்ன சொன்ன முதல்ல? பற்று அண்ணா. வெரி குட். பற்று பற்று பற்று. இப்போ இவர் வந்து காசையா எடுத்தாரு? இல்ல. என்னது எடுத்தாரு? இருப்புக்களை தான் எடுத்தாரு. சரியா? அப்ப இருப்பு குறையும், அங்கிட்டு உரிமை குறையும். முதல்ல காசு எடுத்தனால காசு குறைஞ்சி, இப்ப இருப்பு எடுத்தா இருப்பு குறையும். சரியா? அடுத்து 50,000 பெறுமதியான, இப்போ நீங்கள் பதியாதீங்க, நான் ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் பதிஞ்சு எனக்கு ஆன்சரை போடுங்க. அடுத்த கிளாஸில் என்னென்ன மிஸ்டேக்குன்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். சரியா? அடுத்த கிளாஸில் இதை ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ மேலோட்டமாக ஒன்று பார்த்து 50,000 பெறுமதியான தளப்பாட உபகரணங்கள் காரியாலய பயன்பாட்டை கொள்ளணும். இது முதல்ல டிஸ்கஸ் பண்ணணும். தளப்பாடம் வாங்கினா எப்படி பதியணும்னு சொல்லி. மீள் விற்பனை நோக்கம் கருதி 2 லட்சம் பெறுமதியான பொருட்கள் கடனுக்கு வாங்குறோம். கடனுக்கு வாங்கினா என்ன நடக்கும்?
கடனுக்கு வாங்கினா முதலாவது பொருள் வந்து சேரும், அப்போ சொத்து அதிகரிக்கும். ரெண்டாவது அவர் கொடுக்க வேண்டிய கடன் ஒன்று இருக்கும், அப்போ என்னது, பொறுப்பு அதிகரிக்கும். அடுத்து நான் சொல்றதை நல்லா கவனமாக கேட்டுக்குங்க, நீங்கள் இந்த கேள்வி செய்யறதுக்கு உதவும், சரியா? ம். அடுத்து 60,000க்கு கொள்வனவு செய்யப்பட்ட பொருட்தொகுதி ஒன்று 1,00,000க்கு கடனுக்கு விற்பனை செஞ்சோம். கடனுக்கு விற்பனை செஞ்சாலும் வருமானம் தான், காசுக்கு விற்பனை செஞ்சாலும் வருமானம் தான், சரியா? கடனுக்கு விற்பனை செஞ்சோம்னு சொல்லி வருமானம் இல்லாமல் போகுமா? இல்லை, கடனுக்கு விற்பனை செஞ்சாலும் வருமானம் தான், காசுக்கு விற்பனை செஞ்சாலும் வருமானம் தான். அப்போ 60,000 பெறுமதியான பொருள், அப்போ இல்லாமல் போகும், 60,000 பொருள் இல்லாமல் போகும். அடுத்து கடன் பட்டோர், கடனுக்கு விற்பனை செய்யறோம்னா நம்மகிட்ட கடன் வாங்கினவங்க கடன் பட்டோர். அப்படின்னு கடன் பட்டோர் நமக்கு ஒரு சொத்து, நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் கடன் பட்டோர் சொத்துன்னு சொல்லி. கடன் பட்டோர் சொத்து, அப்போ சொத்து அதிகரிக்கும். அதே அதுக்கிடையில சொத்து இங்கே 60,000க்குள்ளதை தான் நம்ம எவ்வளோக்கு விற்றோம், 1,00,000க்கு விற்றோம், அப்போ 40,000 லாபம். இந்த லாபம் வந்து யாருக்கு போய் சேரும், உரிமையாளருக்கு, சரியா? அடுத்து கடன் பட்டோரிடமிருந்து, கடன் பட்டோர்கிட்ட இருந்து 80,000 காசு கிடைக்குது. கடன் பட்டோர் என்ன நடக்கும், காசு என்ன நடக்கும்? கடன் கொடுத்தோர், ஒரு பொறுப்புக்கு காசு கொடுக்குறோம், அப்போ காசு என்ன நடக்கும், பொறுப்பு என்ன நடக்கும், அப்படின்ற விஷயம், சரியா? இப்போ இதை செய்ய முடியுமா, செய்யலான்னு தோணுதா? சரி அண்ணா. செய்யலான்னு தோணுதா? ஓண்ணா. ஓகே. இப்போ இதில் கடைசியாக டிஸ்கஸ் பண்ண கணக்கில் எதுவும் டவுட் இருக்கா? மேலே உதாரணம் 1 இந்த கேள்வி. இல்லண்ணா. ஷுவர் தானே? இல்ல இந்த வங்கி கடன் தவணை கட்டணம், இல்ல மேலதிக மூலதனம், பற்று, செலவுக்கு காசு கொடுக்கிறது, உபகரண கொள்வனவு, இந்த விஷயங்கள்லாம் டவுட் இல்லை தானேண்ணா? ஓகே, அது கவரேஜ் இஷ்யூவால் கட் ஆகிருச்சு. ஓகே, அந்த விஷயங்கள் டவுட் இல்லை தானே? அப்போ இன்னைக்கு முடிப்போம். நீங்கள் அந்த கணக்கை செஞ்சு கட்டாயம் போடுங்க, சரியா? அடுத்த கிளாஸுக்குள்ள கட்டாயம் அந்த கணக்கை செஞ்சு போடுங்க. எதுவும் சரி டவுட் அண்ணா. வைங்க. இதுக்கு முன்னுக்குள்ள பாடங்கள்ல இருந்தாலும் பரவாயில்ல, எதுவும் டவுட் இருந்தால் எடுத்து வைங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணி படிப்போம், சரியா? இப்போ முடிப்போம். பாய், குட் நைட். சரி அண்ணா. ஓகே, பாய் பை. அண்ணா.